சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளில் நடவடிக்கை எடுப்பதற்கு 6 மாத காலம் பொறுத்திருக்க வேண்டுமா என்று முதலமைச்சர் விஜயிடம் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து வாக்காளர்களை சந்தித்து நன்றிகளை தெரிவித்தார். புதிய அரசு மக்களுக்கான அரசாக இல்லை என்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மனமில்லாத அரசாக இருப்பதாகவும் விமர்சித்தார். மகளிர் பாதுகாப்பு படையை அமைப்பேன் என்று கூறிய முதலமைச்சர் 3 முறை தள்ளி போட்டுள்ளார் என சாடினார். தேர்தலுக்கு முன்பு வண்டி மீது ஏறி நின்று பொய்யான கருத்துக்களை கூறி பாட்டு பாடினார்கள். ஆனால் டாஸ்மாக் விவகாரத்தில் தற்போது வரை மதுவிலக்குத்துறை அமைச்சர் விளக்கத்தை மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியென்றால் அன்று பாடிய பாட்டிற்கு என்ன பதில் எனவும் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பினார். இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதில் மட்டுமே குறியாக இருக்கின்றார்களே தவிர மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவில்லை. அந்தந்த துறைகளுடைய அமைச்சர்கள் துறையினுடைய ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அந்த துறையை எப்படி எடுத்து செல்லலாம் என்பதில் கவனம் செலுத்தவில்லை. அதற்கு மாறாக முதலமைச்சர் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதில் மட்டும் குறியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் மகளிர் பாதுகாப்புக்கு ஒரு படை அமைக்கிறோம்னு சொன்னீங்க. 2 தடவை 3 முறை தள்ளி போட்டிருக்கிறீங்க. இப்போ தொடர்ந்து நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சூலூர்ல கூட நடந்த சம்பவங்களை நீங்க கண் கூட பார்த்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அரசு என்னென்னலாம் நடவடிக்கை இதெல்லாம் 6 மாசம் பொறுத்திருக்கணுமான்னு கேட்கறேன் நான். இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் செய்ய வேண்டியது 6 மாசம் பொறுத்திருக்கணுமான்னு கேட்கறேன்.